அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூலூர் சிறுமி கொலை வழக்கு விசாரணை சரியான வழியில் செல்கிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கோவை சூலூர் சிறுமி வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. மூத்த காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரிய மனுவில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சூலூர் சிறுமி கொலை வழக்கு விசாரணை சரியான வழியில் செல்கிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. வணக்கம். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதி அளித்திருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய இருவரை காவல்துறை கைது செய்தது. அவர்களுக்கு எதிராக போஸ்கோ சட்டம் மற்றும் பிஎன்எஸ் சட்டத்தின் கடத்தல், கொலை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சுதந்திரமான வெளிப்படையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் இதற்காக காவல்துறையின் மூத்த அதிகாரி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயண ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும் இதனால் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரினார். அரசின் சார்பில் தலைமை வழக்கினர் ஆஜராகி இந்த வழக்கில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மரபணு சோதனை முடிவுகள் எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்த வழக்கை நடத்துவதற்கான காவல்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர்கள் சங்கரன் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கை விரைந்து விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைந்து நீதி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்கள் நீக்க அமெரிக்காவை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் குறைந்தபட்சம் 7 நாட்கள் வரை ஆகும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிபதியிடம் அரசின் சார்பில் ஆஜரான அரசின் குற்றவியல் வழக்கறிஞரும் தெரிவித்தனர். பின்னர் நீதிபதிகள் விசாரணை எப்படி நடக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு எப்படி உத்தரவிட முடியும் எனவும் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எனவும் இது தொடர்பாக விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி உத்தரவிற்காக வழக்கை தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.